இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம் அமைதியா இருக்கிறதுலயும் சீனு தன் மாமாவை காப்பாத்த அவசரப்படுறதுலயுமே இவங்க சாருவ சாவுக்கு தூண்டி இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். வாழ வேண்டிய வயசுல இருந்த ஒரு இளம் பெண்ணை நம்ப வச்சு அவளை மிரட்டி சாவுக்கு தூண்டி இருக்காங்க. யுவர் ஆனர், இவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இல்ல ஐயா, இல்லங்க ஐயா, இல்ல, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல ஐயா. தயவு செஞ்சு அவரை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர். மாமா, நடுவுல யாரும் இப்படி எழுந்திருச்சு கத்தக்கூடாது. உங்ககிட்ட சாட்சி ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா உங்க லாயர் கிட்ட சொல்லி கூண்ல வந்து சொல்லுங்க. இப்ப அமைதியா இருங்க. இரு தரப்போட வாதங்களை கேட்ட நிலையில் ஊர் தலைவர் ரகுராமும் அவருடைய மருமகன் சீனுவும் லிங்கம் என்பவருடைய மகள் சாருவிற்கு திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து பின் அவரை ஏமாற்றி மிரட்டி இருப்பதும் அதில் மனமுடைந்து அந்த பெண் தற்கொலைக்கு நாடி இருக்கிறாள் என்பதும் ஊர்ஜிதமாகிறது. அப்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதால ரகுராம் சீனு இருவருக்கும் யாருமா நீங்க? ரகுராம் ஐயா என்னோட பெரியப்பா தான். இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சரி, அதை உங்க லாயர்கிட்ட கொடுங்க. இந்த போட்டோவுல அவங்களோட கையில இருக்கிறது ஒரு ஆணோட பிரேஸ்லெட். யாரோ அவங்கள துன்புறுத்த போகும்போது அந்த ஆண் போட்டிருந்த பிரேஸ்லெட்டை இழுத்த மாதிரி இருக்கு. அது அவங்களோட கையில இருக்கிறத கவனிக்காம அவங்கள தூக்குல தொங்க போட்டிருக்காங்க. இந்த போட்டோவின் அடிப்படையில் இது ஏன் கொலையா இருக்க கூடாதுன்னு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. யுவரானர், ஒருவேளை இது கொலையாக இருக்கும் பட்சத்தில் முறையான விசாரணை வேணும்னு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு காவல்துறைக்கு உத்தரவிடணும்னு இந்த நீதிமன்றத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்கள் தரப்பு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்ட மேலும் ஒரு வாரம் அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிறேன் யுவரானர். அத்துடன் ரகுராம் சீனு இருவருக்கும் ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவரானர். அவர்கள் கொடுத்திருக்கும் ஆதாரத்தின்படி இந்த கொலையை ரகுராமும் சீனுவும் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளது. அதனால் ஜாமீன் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடந்திருப்பது ஒரு மரணம் என்ற முறையில் அது ஒரு தற்கொலையா கொலையா என்று கண்டறியும் முன் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்க இயலாது. அத்துடன் கிடைத்திருக்கும் ஆதாரத்தின்படி விசாரணை செய்து
உண்மையை கண்டறிந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி காவல்துறைக்கு நான் உத்தரவிடுகின்றேன். எதிர்த்தரப்பினர் கேட்ட ஒரு வாரத்திற்கான அவகாசத்தையும் நான் வழங்குகிறேன். இந்த வழக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுகிறது. அதுவரை இருவரையும் சிறைக்காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகின்றேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் அந்த தெய்வம் தான் துணையா இருக்கணும். பெரியம்மாவை தனியா அனுப்ப வேண்டாம். ஆ, அவங்களுக்கு துணையா நீயும் போ. சரி. இந்த நேரத்துல இவங்க தனியா போக வேண்டாம். துணைக்கு நானும் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். சரியா மாமா? அப்போ இவங்கெல்லாம் கோவிலுக்கு போட்டும் சித்தப்பா. நம்ம டைம் கெடுத்தாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிடலாமா? சரி, நானும் கூட வரமாயா? வா போலாம். ம். லாயர் சார், எங்க கூட கொஞ்சம் வர முடியுமா? யா, அப்கோர்ஸ், கண்டிப்பா வர்றேன். ம். அன்னைக்கே லிங்கம் ஸ்டேஷனுக்கு வந்து தகராறு பண்ணாரு. மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பெரியம்மா, இனிமேலும் அடுத்தவங்க பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்க முடியாது. என்ன ஆனாலும் மோதி பாத்திர வேண்டியதுதான். அப்பதான் பெரியப்பாவையும் சீனுவையும் மீட்க முடியும். சாருவை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்து பேக் வாங்கிட்டா கூட அப்புறம் அவங்கள வெளியே கொண்டு வர்றது சிக்கலாயிடும். என் அண்ணனுக்காக இந்த கேஸ் எடுத்து நீங்க வாதாடுறீங்க. அதோட நீங்க ஒரு முயற்சியில் இருக்கிறப்ப உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம் சார். இனிமே நாங்க பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமா லாயர் சார், என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துருவோம். எல்லாரும் ஒரு குறிக்கோளோட தான் இருக்கோம். அதனால எவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்தாலும் பயந்து பின்வாங்க மாட்டோம். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் நாங்க துணையா நிப்போம். இந்த காலத்துலயும் அண்ணன், தம்பி, மாமே, மச்சான்னு எல்லாரும் ஒற்றுமையா கூட்டு குடும்பமா இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லாம அவங்களை எப்படி காப்பாத்தலான்னு ஒரே குரலா பேசுறீங்க. அதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சரி, அப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போலாமா? போலாம். போலாம் சார். சரிங்க மச்சான், அப்ப நாங்க சரிங்க கிளம்புறோம். மச்சான், நீங்க ஆமா தானே? போலாம். வரோம். நல்லது. வாங்க போலாம். வாங்க போலாம். போலாமா? வா போலாம். மாயா லாயர் கூட போறானா இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிட்டான்னு அர்த்தம். என்னோட யூகப்படி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, கார் அடிங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி நாம அங்க இருக்கணும்.